हरं गुरुं आत्रेय रामा वरजगुरोः पौत्रं तदाश्रयं यामुनार्य गुरोः सूनु भक्तिसारं गुरुं भजे. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் நம் போன்ற சேத்தனர்களுக்கெல்லாம் கரண கலையபரங்களை கொடுத்து இருக்கிறார். இப்போ லோகமெல்லாம் பிரளயத்துல மூழ்கி இருக்கச்ச எல்லாவற்றையும் தன்னோட வயிற்றுல வச்சு ஒரு தாய் எப்படி ஒரு கர்ப்பத்துல அந்த சிசுவை பாதுகாப்பாலோ அதே போல எம்பெருமான் எல்லாத்தையும் சூக்ஷ்மமாக பாதுகாத்தான். அதற்கு பிறகு இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணும்போது எல்லாம் ஸ்தூல நிலையில எல்லாத்தையும் பல ஜீவாத்மாக்கள் செடி கொடிகள் மிருகங்கள் இப்படி பலவிதமாக சிருஷ்டி பண்ணான் எம்பெருமான். ஆனா நமக்கு என்ன அதுல ஒரு விசேஷம் அப்படின்னா மற்ற எல்லாருக்கும் இல்லாத ஒரு விசேஷம் நமக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம். இதையெல்லாம் நாம் பேச வைத்து அதை சிந்தித்து நமக்கு எது உய்ய வேண்டிய வழி என்பதை உபதேசம் ஆச்சாரியர்களை காட்டி கொடுத்து பண்றான் இல்லையா. ஏன்னா பகவான் நம்ம சொல்றோம் 5 நிலைகளை பகவானை பத்தி சொல்றோம். பர வியூக விபவ அர்ச்சை அந்தர்யாமின்னு சொல்லச்ச இதை எல்லாவற்றிலும் காட்டிலும் எம்பெருமான் விஸ்வக்சேன சம்ஹிதையில ஸ்ரீ பாஞ்சரார்த்த ஆகமத்துல சொல்றான். இந்த 5 நிலையில பரத்வத்தை காட்டிலும் எளிமை வியூகம், அந்த வியூகத்தை காட்டிலும் எளிமை ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், அதை காட்டிலும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நிலை, அந்தர்யாமியை காட்டிலும் எளிமையாக எம்பெருமான் தன்னோட சௌலபியத்தின் இதை எல்லாம் மிக உயர்ந்தது எது? தன்னுடைய ஆச்சாரிய அவதாரத்தில் தான் என்று விஸ்வக்சேன சம்ஹிதையில் ஸ்ரீ பாஞ்சரார்த்த ஆகமத்தில் எம்பெருமான் விஸ்வக்சேனர் கிட்ட சொல்றான். அப்ப இந்த ஆச்சாரிய அவதாரம்ன்றது எதனால அவன் உயர்ந்ததுன்னு சொல்லணும். தன்னோட ஒரு நிலைமை 5 இடத்துல இருக்கிறத காட்டிலும் இந்த ஆச்சாரிய அவதாரம் தான் சிரேஷ்டம் அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா நம் போன்ற ஜீவாத்மாக்களை எல்லாம் கடை தேர வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் துவாமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மனிஷனஹா அப்படின்னு ஜிதந்தா ஸ்தோத்திரம் சொல்றது. இதை இந்த கடக்க வேண்டும் என்றால் எம்பெருமானது திருவடிதான். அப்படி இந்த ஜீவாத்மாக்களை எப்படி உய்வு பெற வைப்பது அப்படின்றதுக்காக ஆச்சாரிய அவதாரங்கள் பண்ணும் பொழுது நமக்கு புள்ளலோகாச்சார் இந்த ஒரு ஜீவாத்மாக்கு எப்படி உய்வது அப்படின்றதுக்கு நமக்கு பல ரகசிய கிரந்தங்களை காட்டி கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட பல ரகசிய கிரந்தங்களில் இருக்கக்கூடிய சாரத்தமமான விஷயத்தை நம்முடைய புத்தூர் சுவாமி ரொம்ப எளிமையா ஒரு 10-15 பக்கத்துக்கு இதை என்ன விஷயம், ஒரு பிரபன்னன், ஒரு சரணாகதன், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், இது எதை முதலில் தெரிய வேண்டும். நம்ம ஆச்சாரியனை தெரிந்து கொள்கிறோம், எம்பெருமானை தெரிந்து கொள்கிறோம். இது தெரிஞ்சு போருமா, இது உய்வதற்கு வழியா அப்படின்னா நாம் போறோம் இல்லையா இந்த தேக யாத்திரை. இந்த தேக யாத்திரையானது எப்படி, ஏன்னா ஒரு ட்ரெயின்லயோ பஸ்லயோ இப்ப ஏறிட முடியாது. நமக்கு எந்த ஊருக்கு வேணுமோ அந்த ஊர் ட்ரெயின்ல தான் ஏறணும். ட்ரெயின்ல ஏறினா அது எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி விட்டுடும். நாம் போகும் மார்க்கமானது வழியாக இருக்கா, அதற்காக நம்முடைய ஆச்சாரியர் பூர்வாச்சாரியர் காட்டியதிலையும் நம்முடைய புள்ளலோகாச்சார் லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ண பாதசிய சூனவே சம்சார போகி சந்தட்ட ஜீவ ஜீவாத்தவே நமஹா அப்படின்னு தனியன் ரொம்ப ஆச்சரியமான தனியன் அவரது. அவர் காட்டினது உய்வு உபாயம், அதுதான் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விஷயங்கள். இதுல சுவாமி ரொம்ப அழகா வச்சிருக்கார். ஒரு பிரபன்னனா இருக்க இவன் எந்த வேண்டும், அவனது தேக யாத்திரை எப்படி இருக்க வேண்டும், அவனது ஞானமோ அனுஷ்டானமோ மற்ற எந்த விஷயங்களாக இருக்கட்டும், எம்பெருமானை பற்றியதாக இருந்தாலும் ஆச்சாரியனை பற்றியதாக இருந்தாலும் பிராட்டியை பற்றியதாக இருந்தாலும் எந்த வழி உச்சிதம், எது சிரேஷ்டம், எது சுலபமானது. ஏன்னா இந்த சம்சாரத்துல இருக்கும் பொழுது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா ஒரு பாதையை எடுத்து அது வழியா போய் பகவான் அடையிறதுன்றது கஷ்டம். மிக சுலபமான வழியில் நாம் எம்பெருமானை நாம் அடைய வேண்டும். அதற்கு உண்டான மார்க்கத்தை தான் காட்டுறது. இப்போ நம்ம எல்லாம் சம்சாரி சேத்தனர்கள் என்று சொல்றோம். இப்போ நமக்கு எந்த வேதமாகட்டும் இதிகாச புராணங்கள் ஆகட்டும் ஆச்சாரியர்களாகட்டும் பிறந்த உடனேயே நீங்க வைகுண்டத்துக்கு வந்துருங்கோ உங்களுக்கு அவ்வளவுதான் யாரும் சொல்லல.
என்ன வாழ்ந்து இருக்கணும் தான் பல்லாண்டு பல்லாண்டுட்டு எல்லாம் நன்னா மங்களமா இருக்கணும், அடியார்களோட சேரணும், குணானுபவம் பண்ணணும், எல்லாம் நன்னா இருக்கணும் தான் எல்லாம் வேதமாகட்டும் எல்லாமே சொல்றது. அப்போ இந்த லோகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை ஜீவனம் என்று சொல்றோம். ஏன்னா ஜீவனமும் முக்கியம். ஏன்னா ஆத்தியம் கழு சரீரம், ஆத்தியம் கழு தர்ம சாதனம் சொல்றா. இந்த சரீரத்தை வச்சுனா தர்ம காரியங்கள் பண்ண முடியும். அப்போ இந்த தர்ம காரியங்கள் பண்ணி இந்த ஜீவனம் பண்றதுக்கும் நமக்கு இந்த சரீரம் எல்லாம் வேண்டி இருக்கு. அதே போல உஜ்ஜீவனம். இப்போ இந்த ஜீவனம்ன்றது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த லோகத்துல கஷ்டமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே இந்த நம்மளோட தேக யாத்திரை இந்த சம்சார பந்தம் ஏதோ ஒரு கஷ்டம், மனக்லேசமோ சரீரத்தினாலேயோ இல்ல நமக்கு ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடிய தாவத்ரயத்திலேயோ ஒரு கட்டங்கள் வரும். அது ஏன்னா சரீரம் எடுத்தாச்சு, மனித பிறவை எடுத்துட்டோம்னா கட்டங்கள் இருக்கும். அது எப்படி சொல்றார் ஆளவந்தார் சொல்றார், ஒரு கட்டம் வந்தா இன்னொரு கட்டம் தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்குமா. இந்த கட்டம் முடிஞ்சு கொடுத்து அப்படின்னு நினைச்சுட்டா வேற ஒரு கட்டம் ஒண்ணு வருமா. அதனால சந்ததமா வந்துட்டே இருக்கும்னு சொல்றார். அது போல நமக்கு இந்த கட்டங்கள் இருக்கக்கூடியதுதான் இந்த வாழ்க்கை. சுகமா இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனா இதை ஜீவனம் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த லோகத்துல இருந்து இந்த கட்டத்தை சகிச்சுட்டு நாம் ஒரு நல்ல காரியங்கள் செய்து ஒரு ஆச்சாரியனை பற்றி அவன் மூலியமா ஞானத்தை பற்றி நாம் எம்பெருமானை அடைய வேண்டும். அந்த மார்க்கத்துல போச்சு நமக்கு எது கிடைக்கிறதுனா உஜ்ஜீவனம் கிடைக்கிறது. அப்ப ஜீவனம்ங்கிறது நாம் இந்த லோகத்தில் நாம் எது சுகம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அது ஜீவனம். ஆனால் உஜ்ஜீவனம் என்பது ரொம்ப சிரேஷ்டமான விஷயம். அங்க துக்கம் என்பதே கிடையாது. அதனால்தான் அந்த உஜ்ஜீவனத்தை சொல்லும் பொழுது அந்தம் இல் பேரின்பத்து அடியரோடு இருந்துங்கிற அந்தம் இல். ஒரு 10 இட்லி சாப்பிட்றோம், இல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம், இல்ல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், அது அப்படியே இருக்குமா? சில குழந்தைகள்லாம் விளையாடும், சந்தோஷமா விளையாடும். அடி என் கிரகத்துல சின்ன வயசுல தகப்பனார் சொல்லுவார், பசங்கள்லாம் விளையாடின்னு இருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு குழந்தை அழ ஆரம்பிச்சிடும், சண்டை வந்துடும். அப்ப தகப்பனார் சாதிப்பார், முடிவில் பெரும் பாழையோன்னு சின்ன வயசுல குழந்தைகள்லாம் எத்தனை நல்லா விளையாடிட்டு இருந்தாலே திடீர்னு ஒரு துக்கம் வந்துடுச்சு, அவளுக்கு ஏதோ சண்டை வந்துடுச்சு. அது மாதிரிதானே நமக்கும். அதனால அப்படிப்பட்ட இந்த ஜீவனத்தை காட்டிலும் இந்த உஜ்ஜீவனம்ன்றது ரொம்ப சிரேஷ்டம். எப்பவுமே ஆனந்தம் தான். எம்பெருமான் அங்க ஆனந்தமயமா இருக்கான். அப்போ அதை வீடு பேரு என்று சொல்கிறோம், மோட்சம் என்று சொல்கிறோம். நாம் இங்கு வாழக்கூடியது ஜீவனம், அங்கு இருப்பது உஜ்ஜீவனம். அங்கு சுகம் தான், அங்க துக்கன்றதுக்கே கிடையாது. அங்க எப்பவும் எம்பெருமானுக்கு கைங்கரியம், இதுதான் நம்முடைய இலக்கு. இப்போ இப்படிப்பட்ட அந்த உஜ்ஜீவனத்தை நாம் அடைய வேண்டும். அதை எப்படி அடைவது? அதுதான் இங்க உலகாரியன் நமக்கு காட்டும். உஜ்ஜீவனம் எப்படி பண்ணணும், உலகாரியன் காட்டும் உய்வுபாயம் தலைப்புல சுவாமி சாதிச்சிருக்க. இப்போ சில வார்த்தைகளுக்கெல்லாம் வேர் சொல்வார், மூலம் சொல்வார். அந்த வார்த்தை வேர் வார்த்தையா இருக்கும். அதுல இருந்து சில வார்த்தைகள்லாம் கிளம்பி வரும். தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல கூட ரூட்னு சொல்லுவோம். அது மாதிரி வடமொழியில வருது. அப்போ அயகதவ் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு பதம் இருக்கு. அயகதவ், கதின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ ஒருத்தர் இந்த லோகத்துல சரீரத்தை விட்டுட்டு ஒரு ஆத்மா போயிடுத்துனா நம்ம என்ன சொல்றோம்? நல்ல கதி கிடைக்கணும், நல்ல கதியை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றோம். ஆச்சாரியன் நம்ம எல்லாம் ரொம்ப விசேஷம், ஆச்சாரியன் அடைந்தார் தான் சொல்றோம். நல்ல கதின்றது எது? இன்னைக்கு எல்லாரும் ஆர்ஐபி போடுற, அப்படி யாருமே போடக்கூடாது. ரெஸ்டிங் பீஸ்ன்றது நாம போடுறது கிடையாது, போடவும் கூடாது. எல்லாரும் என்ன சொல்ற? நல்ல கதி, ஆச்சாரியன் கதி. ஏன்னா அங்க பரமபத்துல நமக்கு முதல்ல ஆச்சாரியனுக்கு போயிட்டு அவன் மூலமா நாம அங்க எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றோம். அப்போ கதி கிடைச்சு கொடுத்து என்ன கதினா, அங்க போய் ஆச்சாரியனை முன்னிட்டு பிராட்டியை பற்றி அங்க எம்பெருமானுக்கு நாம் தொண்டு செய்யறோம். அதுதான் நல்ல கதி. இப்போ அந்த அயகதவ் அப்படின்ற தாத்து அதுல இருந்து வந்ததுதான் கதி. அதே போல இந்த உப அப்படின்ற ஒரு பதம் இருக்கு. இந்த உப என்ற பதமும் இந்த அயகதவ் அப்படின்ற அந்த தாத்துலேருந்து எடுக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் உபாயம். ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நித்தியம் நமக்கு என்ன வேணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில வார்த்தைகள்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். உபாயம், உபேயம். உபேயம் என்பது இலக்கு, அந்த எம்பெருமானை அடையிறோம் இல்லையா, அது உபேயம். பிராபியம், பிராபகம்னா வழி, மார்க்கம், இதுதான் உபாயம். இது முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தெரியலனா கூட ஒரு 2-3 தடவை சொல்லிண்டா இந்த நினைவுல இருக்கும் அது. அப்போ இந்த அயகதவ், இந்த உப அப்படின்னா என்ன அர்த்தம்னா சமீபத்தில் இருப்பதுன்னு என்ற அர்த்தம். இப்போ உபநயனம் சொல்லுவா. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா உபநயனம்னா பூனல் போடுறத சொல்றோம். ஆச்சாரியன் கிட்டக்க பக்கத்துல வரவழைக்கிறது உபநயனம் சொல்றது. அத போல இது பிராபியத்திற்கு சமீபத்தில் இருப்பதுன்னு அர்த்தம். அப்ப பிராபியத்தில் சமீபத்தில் இருப்பதுன்னா இந்த உபாயமானது நம்மை அந்த எம்பெருமானிடம் கொண்டு போய் சேர்ப்பது. இதுதான் இந்த
அப்படின்ற வார்த்தையும் அயகதௌ அப்படின்ற ஒரு தாத்துவும் சேர்ந்து உபாயம் அப்படின்னு வருது. இப்ப இந்த உபாயம் அப்படின்னா மார்க்கம், வழி. இப்ப இந்த ஜீவன உபாயம் நமக்குன்னா இந்த லோகத்துல இருக்கோம் இல்லையா, நமக்கு ஒரு ஜீவன உபாயம் வேணும், அப்புறம்தான் உஜ்ஜீவன உபாயம். அப்போ இந்த ஜீவன உபாயம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த லோகத்துல நாம் ஜீவிக்கிறோம் இல்லையா, ஜீவனம். இந்த எல்ஐசில எல்லாம் போடுவா, உங்களுக்கு எல்லாம் அந்த ஜீவனம்னா புரியணும்னா எல்ஐசில எல்லாம் நிறைய விளம்பரம் போடுவா, அந்த ஜீவன் அப்படின்னு சேர்ந்துதான் வரும், அது வடக்கையெல்லாம் நிறைய வரும். அது போல அப்படின்னு வரைச்ச சித்தோபாயம் சாத்தியோபாயம் 2 வார்த்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். சித்தோபாயம், இப்ப எம்பெருமான் சித்தோபாயனாக இருக்கிறான், எவ்வளவு சித்தமா இருக்கான், நம்மால் உண்டு பண்ணப்பட்டவன் இல்ல, அவன் முன்னாடியே அவன் இருக்கான், நம்மால் சாதிக்கப்படாமல் எம்பெருமான் முன்பே இருப்பவன் சித்தோபாயம். சாத்தியோபாயம் அப்படின்னா நாம் ஏதாவது ஒரு பிரயத்தனத்தினால் இல்ல ஏதாவது ஒரு காரியத்தை வைத்து செய்யறது சாத்தியோபாயம். நம்முடைய பிரயத்தனம், நம் முயற்சின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சாத்தியோபாயம். இப்போ இந்த ஜீவனம் அப்படின்னு வரைச்ச ஜீவனோபாயம் சொல்றோம் இல்லையா, இது எப்படின்னா சித்தோபாயம் சாத்தியோபாயம். இப்போ உங்களுக்கு எப்படி இது சுலபமா புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு எஜமானர் இருக்க, அந்த எஜமானர் கிட்டக்க ஒரு பணிவிடை செய்யறவன் ஒரு வேலைக்காரன் இருக்க. இப்போ இந்த பணிவிடை செய்யறவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல, அந்த எஜமானன் கிட்டக்க வரான், வேலைக்கு வரச்ச அப்ப அந்த எஜமானன் என்ன பண்றாரு, இவருக்கு சம்பளம் கொடுக்குறார். சம்பளம் கொடுத்தா அந்த சம்பளத்தை வாங்கி அந்த பணத்தை வச்சுட்டுதான் இந்த வேலை செய்பவன் தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும். அப்போ இந்த இடத்துல அந்த எஜமானன் ஆகப்பட்டவன் இவனுக்கு யாருன்னாக்க சித்தோபாயமாக இருக்கான், ஆனால் அந்த வேலையானது சாத்தியோபாயமாக இருக்கிறது. இது எப்படி அப்படின்னா, இவனோட முயற்சியில வேலை தேடிக்கிறான். இப்ப இந்த வேலை தேடின்றதுனால இவன் தன் முயற்சியில போய் தேடிட்டு இருக்கான். அப்ப அந்த வேலை இருந்தாதான் இவனுக்கு சம்பளம் கிடைக்கும். அப்ப அந்த வேலை தன் முயற்சியில் அதை சம்பாதிச்சதால் அது சாத்தியோபாயம். ஆனால் அந்த எஜமானன் அவனால் சாதிக்கப்படவில்லை, முன்னாடியே இருக்கான், அப்போ அவன் சித்தோபாயம். இப்போ இந்த எஜமானன் எப்படி இந்த வேலைக்காரனுக்கு இருக்கான்னா ஜீவனோபாயமா இருக்கான். ஏன்னா அந்த எஜமானன் கொடுக்கக்கூடிய அந்த பணத்துலதான் இவன் தன் குடும்பத்தாரை ரட்சிக்க போறான். அப்போ அந்த எஜமானன் ஆகப்பட்டவன் இந்த வேலைக்காரனுக்கு ஜீவனோபாயமாக இருக்கான். எப்படி என்றால் அவன் கொடுத்த சம்பளத்தை வைத்துக் கொண்டு இவன் தன்னுடைய ஜீவனத்தை நடத்துவான், அதனால் ஜீவனோபாயமாக இருக்கிறான். இதுக்கு மேல இந்த பணம் வாங்குறான் இல்லையா, பணம் கொடுப்பது எம்பெருமான். அப்போ என்ன சொல்லுவான் அவனா, பலப்பிரதன். அந்த பழத்தை இவன் செய்யற வேலைக்கான பலன் அது. இவன் சும்மா இருந்தா கொடுப்பானா, கொடுக்க மாட்டான். இவன் போய் அன்னைக்கு வேலை செய்யறான், அன்னைக்கு அவன் பணத்தை கொடுக்கறதுனால பலப்பிரதன். அப்போ அந்த எஜமானன் என்பவன் இந்த வேலைக்காரனுக்கு சித்தோபாயமாக இருக்கிறான். ஏன்னா இவனுடைய சம்பாத்தியமா இல்லாம அவனே தானே சாதிக்கப்படவில்லை, அவன் முன்னாடியே இருந்ததனால் சித்தோபாயமாக இருக்கிறான். பணம் கொடுப்பதால் ஜீவனோபாயமாக இருக்கிறான். அதே பணம் கொடுக்கும் காரணத்தினால் இவன் குடும்பத்தை ரட்சிப்பதால் அவன் பலப்பிரதன். ஆனால் இவனது வேலை என்னன்னா அது சாத்தியோபாயமாக இருக்கு. இப்ப இந்த பணத்தை வாங்கி குடும்பத்தை ரட்சிக்கிறான் இல்லையா, இத சொல்லும் பொழுது அந்த வேலையானது பல காரணம். இவன் ஜீவிக்கிறதுக்கு எது காரணம், இவனுக்கு இந்த பணம் வர்றதுக்கு எது காரணம் அப்படின்னா அந்த வேலை தான் காரணம். இந்த வேலை இல்லைன்னா இவனுக்கு ஜீவிக்க முடியாது, குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. அப்போ இந்த வேலைக்காரனது வேலையானது பல காரணமாக இருக்கிறது. அதே போல அந்த எஜமானன் என்பவன் சித்தோபாயமாக இருக்கிறான், ஜீவனோபாயமாக இருக்கிறான், பல பிரதனாகவும் இருக்கிற 3 விதமாக அந்த எஜமானன் இருக்கிறான். இவன் வேலை செஞ்சாதான். இதத்தான் ஒரு எடுத்துக்காட்டாக சுவாமி சாதிச்சிருக்க. இந்த சுவாமி நம்ம புத்தூர் சுவாமி கொடுத்துருக்காரு. இத கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, இதை இப்படி சொன்னாதான் புரியும்ன்றதுனால. இப்போ லோகத்துல பக்தி நிஷ்டர்கள் பிரபத்தி நிஷ்டர்கள் 2 பேர். பக்தி மார்க்கத்தை வைத்து எம்பெருமானை அடைவதுன்னு ஒரு பக்கம், பிரபத்தி செய்து எம்பெருமானை அடைவதுன்னு 2 பக்கம். இப்போ நாம முதல்ல இந்த சம்பளம் வாங்கி ஜீவனோபாயமா இருக்கான்னு சொன்னமே, இவர்கள்லாம் பக்தி நிஷ்டர்கள் போல. என்னன்னா ஒரு காரியத்தை செய்யறது, ஒரு 50 குடம் பால் எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு என்ன நினைச்சுப்பா, இன்னைக்கு நான் 50 குடம் பால் சமர்ப்பிக்கிறேன் வேண்டின்னு இருக்கேன், எனக்கு ஒரு காரியம் ஆகணும், இதை எம்பெருமான் எனக்கு இந்த 50 குடம் பாலுக்கு எனக்கு கொடுப்பான். இல்ல நான் ஏகாசி நான் 1 வருஷ காலம் உபவாசம் இருக்கேன், இதை எம்பெருமான் இந்த உபவாசத்தை இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு இந்த காரியத்தை சாதித்து கொடுப்பான். அப்படி இல்ல திருநாம சங்கீர்த்தனம் பாடுறேன்,
இந்த திருநாம சங்கீர்த்தத்தை எம்பெருமான் கேட்டு நமக்கு இந்த காரியத்தை அவன் சாதித்து கொடுப்பான் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சுன்னு ஒரு காரியம் பண்ணாக்க அது எப்படின்னா அது வந்து பக்தி நிஷ்டர்கள் என்ன பண்ணுவா, ஒரு காரியத்தை வச்சு பெருமாள்கிட்ட ஒரு வியாபாரம் பேசுற மாதிரி அது கூடாது அப்படின்னா நீங்க என்ன நினைக்கலாம், அப்ப பாடக்கூடாதா, பால் குடம் கொடுக்க கூடாதான்னு கேட்கலாம். தாராளமா தரணும், நிறைய தரணும். ஆனா என்ன நினைச்சுட்டு கொடுக்கணும்னா, எம்பெருமான் இன்னைக்கு சங்கல்பிச்சிருக்கான், எனக்கு இன்னைக்கு திருநாம சங்கீர்த்தனம் பாட சங்கல்பிச்சிருக்கான், பகவான் இதை கண்டு உகக்கிறான். அப்ப பகவானது உகப்பு, அவனது முகோல்லாசத்துக்காக நான் இதை செய்கிறேனே தவிர எனக்கு நான் இதுல வந்து எந்த விதமான சுயநலம் இல்லை என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு 50 லிட்டர் பால் கொடுக்கணும்ட்டு எம்பெருமான் நியமித்திருக்கிறான், அவன் அதை ஆசைப்படுகிறான், அதனால் நான் தரேன். இந்த கோவிலை இன்னைக்கு மொழிகி சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ற, புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறேன்னு பகவான் இதை என்ன நியமித்திருக்கிறான், அதற்கு செய்யறனை தவிர இதை பண்ணால் இது கிடைக்கும், அதை செய்தால் இது கிடைக்கும், நமக்கும் அவனுக்கும் ஒரு வியாபார நோக்குல பண்ணக்கூடாது. அதனால இப்ப இந்த எப்படி இந்த சம்பளத்தை வாங்கிக்கிற மாதிரி, அப்ப அந்த பகவான் என்பவன் இந்த 10 வேலை செய்தால் அதற்கு தகுந்த அந்த சம்பளத்தை எஜமானன் வேலை செய்பவர்கள் கொடுப்பது போல இந்த பக்தி நிஷ்டர்களும் இந்த காரியத்தை செய்த இந்த பலன் கிடைக்கும், அந்த காரியத்தை செய்த இந்த பலன் கிடைக்கும் நினைச்ச. அப்போ அந்த எம்பெருமான் சித்தோபாயனான பலப்பிரதனாக இருக்கிறான். ஆனால் இந்த இவர்கள் பக்தி நிஷ்டர்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் இருக்கு உபாயாந்தரங்கள். உபாயாந்தரங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு உபாயம், ஒரு வழியை வைத்து அதன் வழியாக எம்பெருமானை அடைவது அப்படின்றதுதான் உபாயாந்தரங்கள். அப்போ இந்த 10 பண்ணி அந்த சம்பளத்தை வாங்குறது போல இவர்கள் இந்த பக்தி நிஷ்டர்கள் இந்த உபாயாந்தரத்தை வச்சு அந்த எம்பெருமான் பலன் கொடுப்பான், கொடுக்காம இருக்க மாட்டான், நிச்சயமா கொடுப்பான். ஆனா அது எப்படின்னாக்க அவன் சித்தோபாயமான பலப்பிரதனாக இருக்கிறான். ஆனால் இவரது உபாயாந்தரங்கள் சாத்தியோபாயமான பலப்பிரதனாக ஆகிறது. ஆனால் இப்ப இந்த சித்தோபாயம் சாத்தியோபாயம் பண்ணச்சு இந்த ஜீவனம் சொல்றோம் இல்லையா, இது வரச்ச இப்ப திரௌபதிக்கு ஆபத்திலே புடவர் சுரந்தது இந்த திருநாமம் இரே. இப்ப ஜீவனம் பண்ணும் பொழுது நாம் என்ன பண்றோம், சில விஷயங்களை எம்பெருமான கேட்கிறோம். இப்ப திருநாமத்தை சொல்லிதான் அவன் அந்த வஸ்திரத்தை வாங்கிட்டான். அப்ப அந்த திருநாமத்தை திரௌபதி சொன்னது மோட்சம் வேணும் நான் சொன்னா இல்லையே, சாமானிய பலன் அது. அவளுக்கு அன்னைக்கு தன்னுடைய மானத்தை காப்பாற்றத்திற்கு சாமானிய பலன். அப்போ சாமானிய பலன்களுக்கு நாம் அந்த திருநாமத்தை சொல்லும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி அந்த உபாயாந்தரங்களுக்கு அந்த எம்பெருமான் பலன் தரான். ஆனால் அதே திருநாமத்தை நாம் வந்து ஒண்ணு வேணும்னு கேட்காம நமக்கு மோட்சம் வேணும், எம்பெருமானை அடைய வேண்டும் அப்படின்னு நினைச்சு மனசுல நினைச்சுட்டு அப்ப அந்த உயர்ந்த பலன் வச்சா சத்துருஷம் இல்லாத அதை ஒரு வியாஜமா வச்சு பலன் தருவானாம். இப்போ இந்த ஜீவனோபாயம் உஜ்ஜீவனோபாயம் இப்படி பார்த்தோம் இல்லையா, சித்தோபாயம் சாத்தியோபாயம் பார்க்கச்ச சித்தோபாயம் எம்பெருமான் சொன்னோம், இவன் அனுஷ்டிக்கிற காரியத்தை சாத்தியோபாயம் சொன்னோம். ஆனா இந்த சித்தோபாயனே சாத்தியோபாயனின் பொறுப்பையும் ஏத்துக்கிறானாம். சித்தோபாயன் என்பவன் எம்பெருமான், ஏன்னா சித்தமா இருக்கான், ஒருவரது முயற்சியால் சாதிக்கப்படாதவனாக இருப்பவன். இப்ப நம்மால் அவன் சாதிக்கப்படல எம்பெருமான், அவனை சித்தோபாயம் என்று சொல்கிறோம். ஆனால் இவன் வேலை செய்யச்ச இவனது வேலைக்கான கூலி கொடுக்கச்ச அப்ப சாத்தியோபாயமாக ஆகிறது அந்த வேலை. பட் பகவான் என்பவன் சித்தோபாயனாக இருப்பவன் சாத்தியோபாயனின் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வானாம். இது எப்படின்றதுக்கும் ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். இது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும், ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் புரியும். எப்படி ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு ஜீவனத்துக்கு வேண்டிய உபாயத்தை எஜமானன் செய்கிறானோ அத மாதிரி இல்லாமல் ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறான், அவர்களுக்கு மனைவி இருக்கா, பசங்கள்லாம் இருக்கா. அப்ப அந்த குடும்ப தலைவன் அந்த குழந்தைகளை காப்பாத்துறான், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறான், துணிமணி வாங்கி தரான், 4 இடத்துக்கு அழிச்சுன்னு போறான், பணம் தரான், எல்லாம் பண்றான், மனைவியை காப்பாற்றுகிறான். அப்ப அந்த இடத்துல இந்த மனைவியோ இல்ல அந்த பசங்களோ பணத்தை கொடுத்து எனக்கு நீ அதுக்கு பண்ணு அப்படின்னு கேட்கிறாளா? கிடையாது. அந்த இடத்தில் ஒரு குடும்ப தலைவனானவன் தன் குழந்தைகளுக்கும் தன் மனைவிக்கும் எதை வைத்து செய்கிறான் என்றால் உறவு முறை. இவர்கள் என்னுடைய குழந்தைகள், இதை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன், இவள் என் மனைவி, அவளுக்கு நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த உறவு முறையை வைத்து செய்வது போலத்தான் நாம் எம்பெருமானிடம் நமக்கும் அவனுக்கும் உள்ள உறவு முறை நினைக்க வேண்டும். அப்ப உறவு முறை என்று நினைக்கும் பொழுது அந்த கூலிக்கு நாம் ஒரு காரியம் செய்து கூலி வாங்குவது போல் இல்லாமல் நமக்கு தாயாகவும் தகப்பனாகவும் மற்றுமாகவும் முற்றுமாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால இந்த குழந்தைகளுக்கு எப்படி தகப்பனானவன் செய்கிறானோ அதே போல அந்த எம்பெருமான்
நமக்கு செய்கிறான். அந்த எம்பெருமான் நமக்கு செய்வதற்கு நாம் எதுவும் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு பிரதிபலனை பார்த்து எம்பெருமான் அங்கு செய்வதில்லை அப்படின்னு நாம நினைக்கிறோமா. அது போல அந்த வேலை செய்யவன் என்ன நினைச்சுப்பானா, இன்னைக்கு நான் வேலை செஞ்சா எனக்கு 500 ரூபாய் கிடைக்கும், நாளைக்கு நான் வேலை செஞ்சா 1000 ரூபாய் கிடைக்கும், நாளைக்கு செஞ்சா 1000 ரூபாய் கிடைக்கும், நீ அப்படி மனசுல நினைச்சிட்டு வேலை செய்யறான். அதே போல கிடையாது. ஏன்னா இத என்ன நினைப்பார், இன்னைக்கு நாம பண்ணா எங்க தகப்பன் எனக்கு துணிமணி வாங்கி தருவான், நாளைக்கு நான் ஒண்ணு பண்ணா தகப்பன் எனக்கு தருவான், என் கணவன் கொடுப்பான்னு நினைச்சுன்னு யாரும் பண்றது இல்ல. குழந்தைகள் தகப்பனுக்கு செய்யும் பொழுது என்ன நினைப்ப, இது எனக்கு கைங்கரியம், இன்னைக்கு எனக்கு தகப்பனுக்கு செய்யறதுக்கு கைங்கரியம் கிடைச்சது, தாயாருக்கு செய்யறதுக்கு கைங்கரியம் கிடைச்சதுன்ட்டு எப்படி தலைவன் குடும்ப தலைவன் தன் குடும்பத்தாருக்கு எப்படி நமக்கு கடமை என்று செய்கிறானோ, அதே போல இந்த குழந்தைகளும் மனைவியும் குடும்ப தலைவருக்கு செய்யும் பொழுது நமக்கு இது கைங்கரியம் என்று நினைச்சு செய்யறதுனால இந்த இடத்துல எப்படி என்ன எம்பெருமான் அதைத்தான் உகக்கிறான். அப்போ இந்த பக்தி நிஷ்டர்களோ இல்ல பிரபத்தி நிஷ்டர்களோ வரும் பொழுது இந்த மாதிரி பகவானோட ஒரு அவன் நமக்கு செய்கிறான், நமக்கு செய்பவன் அவன் தான் அப்படின்னு யார் அந்த உபாயாந்தரத்துல விட்டுட்டு இந்த பிரபத்தி நிஷ்டர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் எம்பெருமான் அப்படி உகந்து செய்யறானா. அப்போ இந்த தந்தை தனியன் பண்ணச்ச இந்த இடத்துல எப்படின்னா, அப்போ சித்தோபாயமான எம்பெருமான் சாத்தியோபாயத்தின் பொறுப்பையும் ஏற்கிறார். சாத்தியோபாயன் பொறுப்புனா என்னன்னா, ஒரு காரியத்தை வச்சு அதனால் பலன் அடையிறது. அப்போ இந்த பசங்களோ மனைவியோ எந்த காரியத்தை வச்சு அந்த தலைவன்கிட்ட போய் எதுவும் வாங்கறது இல்லை. அப்போ பகவானே என்ன பண்றான், சாத்தியோபாயமாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் தானே ஏற்றுக்கொண்டு அவர்களை ரட்சிக்கிறான். ஆனால் இந்த இடத்துல எப்படின்னா, இதுல ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப உத்தமமான தகப்பனா இருக்கான், ஆனா புள்ள சொல்றதையே கேட்கறது கிடையாது, ஊரை சுத்திண்டு இருக்கு, குடும்பத்துக்கு கட்டுப்படல. எத்தனையோ தடவை சொல்லி தகப்பன் திருத்தினாலும் அந்த புள்ள திரும்பி கூட பாக்குறது இல்ல. ஐயோ நம்ம தகப்பனும் தாயும் நமக்கு இப்படி செய்யறாளே, நம்மள்ட்ட இப்படி அன்பை வச்சிருக்காளே, நாம இந்த தாய் தகப்பன்ட்டு அன்பா இருக்கணுமே அப்படின்னு அந்த எண்ணமும் இல்லாம தலகணம் பிடிச்சு அது பாட்டு போயிடுத்துன்னா, அது அப்ப அந்த எம்பெருமான் என்ன பண்ணுவானா, நீ போயிட்டு வாங்க விட்டுடுவானா. எப்போ நீ என்னை அறியவில்லையோ, உள்ளபடி அறியவில்லையோ, நீ போய் திருந்துட்டு வா அப்படின்னு பகவான் விட்டுடுவானா. அப்போ அந்த எம்பெருமான் வேடிக்கை பார்க்கறான் அவனை. அவன் தகப்பனுக்கும் போலதான் எம்பெருமானுக்கும் ஒரு ஜீவாத்மாக்கும் உறவு. அப்ப இல்ல அந்த ரட்சணத்துக்கு என்ன, அது மட்டும் இல்லாம அந்த பையன், நீ என்ன ரட்சிக்கிறது, நீ என்ன எனக்கு காசு கொடுத்து வாங்குறது, என்கிட்ட பணம் இருக்கு, நான் சம்பாதிச்சுக்கிறேன், என்னோட இதில் நான் இருக்கேன் அப்படின்னு சில பசங்க பேசுவா. அப்ப பேசக்கூடிய அந்த மண்ட கர்வம் வந்துருச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அப்ப வரைச்ச அதை போல எம்பெருமான் கிட்டக்க, நீ யார் என்னை ரட்சிப்பது, என்னை ரட்சிக்கிறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்கு, என்னை நானே ரட்சித்துக் கொள்வேன்ட்டு இந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவையும் நினைக்காம, அவன்தான் சர்வ ரட்சகன்றதை நினைக்காம, அப்படி உஜ்ஜீவனத்துக்கு அவன்தான் இல்லைன்னா அதை எம்பெருமான் லட்சியம் பண்ண மாட்டான், விட்டுடுவானா. அது போல இல்லாம நாம என்ன நினைக்கணும், நம்முடைய ரட்சணத்தை பார்ப்பவன் எம்பெருமான், எம்பெருமான் தான் நமக்கு எல்லா உபாயமாக இருப்பவனும் அவன் தான், நமக்கு இந்த எப்பவுமே இருக்கக்கூடிய சித்தோபாயமாக இருப்பவன் அவன், நம்மை ரட்சிப்பவன் அந்த எண்ணத்தோட இருக்கணும். அப்புறம் விளக்காமைன்ற நாம அவன் ரட்சிக்கும் போது அவனே நமக்கு உபாயம் நினைக்கும் பொழுது அந்த இடத்துல எப்படின்னா, இந்த உபாயம் என்பதை இந்த எம்பெருமான் ரட்சிக்கிறான், அதை போய் நம்ம உபாயமா நினைச்சா எப்படின்னா, ஒரு தகப்பன் கிட்டக்க ஒரு எழுத்து வாங்குற மாதிரியா அது. ஏன்னா ஒரு எழுதி கொடுத்து தாய் தகப்பன்கிட்ட போய் ஒரு லெட்டர்ல என்ன நீ காப்பாற்ற வேண்டும், எனக்கு நீ செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அவன் ரட்சிக்கிறான்னா அது எப்படி இருக்குமோ, அதே போலதான் இதை உபாயமாக வைத்து எம்பெருமானிடம் போய் நாம் செய்தால் அப்படி இருக்கும்னு சொல்றா. இதுக்கு அப்புறம் அடுத்த விஷயம் வரைச்ச, தாயார் நமக்கு எப்படி உபாயமாக இருக்கு, உபாயம் இல்ல புருஷகாரம் பண்றா அப்படின்ட்டு ஒரு சேதனன் இருக்கா, மகா கர்மாக்களை வச்சுட்டு பாவங்களை வச்சுட்டு இருந்தாலும் என்ன பண்றாளா அந்த தாயாரானவள் எம்பெருமான் கிட்டக்க, ஐயோ நம்ம குழந்தையாச்ச, உலகத்துல தப்பு பண்ணாதவா யாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பிராட்டி என்ன பண்றாளா, ஒரு வாத்சல்யத்தை காட்டி இந்த சேத்தனர்களை எல்லாம் எம்பெருமானை அங்கீகரிக்க வராளாம். அதனாலதான் இவன் காரியம் செய்யாமல் ஈஸ்வரன் ரட்சிக்க மாட்டான்னு சொல்றார் நமக்கு. இந்த காகத்துக்கு பிராட்டி தானே நமக்கு. அத போல அந்த அவன் அது இல்லாமையாலே ராவணன் ஒழிந்தான்னு சொல்றதுனால இந்த பிராட்டி சீதா பிராட்டி எப்படி அனுகூலமா இருந்து அவனுக்கு கரசேகரத்துக்கு வழி பண்ணாலும், அதே போல பிராட்டி லோகமாதாவான நமக்கு மகாலட்சுமி தாயார் சேத்தனர்கள் எல்லாம் எம்பெருமானை போய் பற்றும் பொழுது நமக்காக பரிந்துரை பண்ற புருஷகாரன்
பண்றான். ஆனா எல்லாம் கொடுக்கறான், எம்பெருமான் அவசியம் கிடையாது. யாரெல்லாம் போய் பிராட்டியை போய் சேவிக்கிறான் அத்தனை விதமான போகத்தை எல்லாம் கொடுக்கறானா. ஆனா மோட்சம்னு வரைச்ச அது எம்பெருமான் தான் கொடுக்கறான். அப்ப அந்த மோட்சம் எம்பெருமான் கொடுப்பதற்கு இந்த பிராட்டி புருஷகாரம் செய்கிறார். ஐயோ நல்ல சேத்தனாச்ச, நல்ல அனுஷ்டானம் வச்சுட்டு இருக்கானே, நல்ல ஒரு பாகவத சம்பந்தம் இருக்கு, பகவத் சம்பந்தம் இருக்கு, இவனே கரை சேர்க்க வேண்டும்ட்டு அப்ப அந்த பிராட்டி பெருமாள் கிட்ட மோட்சம் வாங்கறதுக்கு நமக்கு அனுகூலமா இருக்கலாம். அப்போ அந்த எம்பெருமான் என்ன பண்றானா, இவங்கிட்ட தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை பச்சையா எடுத்துக்கிறானா. அதான் அந்த வாத்சல்யம் சொல்வா. வாத்சல்யம் நாம தோஷேஷு குணத்துவ புத்திகி அப்படிங்கிற சுத பிரகாசிகாச்சார். எப்படின்னா அன்று ஈன்ற கன்றுக்குட்டி இருக்கே, அது மேல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் பசுமாடு நக்கி கொடுக்குமா. அத போல சேதனர்கள்ட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் அப்படியே எம்பெருமான் உபக்கறான். அதாவது பக்த வத்சலன் பேரு இந்த வாத்சல்யம். அப்படிப்பட்ட பெருத்த பிராட்டிக்கும் பக்த வத்சலான்னு ஒரு திருநாமம் உண்டு. அப்படிப்பட்ட அந்த அந்த தோஷத்தை பச்சையாக எடுத்துக்கிறாளாம். இதுல இந்த எம்பெருமானோட ஒரு காரியம் எப்படி இருக்கான், பிராட்டி சொல்லி ஒரு சேத்தரன் ஜீவாத்மாவை எடுத்துக்கிறது மட்டும் கிடையாது. இது எப்படி உகக்கிறான் எம்பெருமான்னா, ஒரு குடும்ப தலைவி இருக்கா, ஒரு மனைவி இருக்கா, மனைவியோட உறவுக்காரர்கள்லாம் இருக்கா. அவன் நல்லவாளாவும் இருப்பா, நல்லவா இல்லாமையும் இருக்கலாமா. ஆனாலும் குடும்ப தலைவனுக்கு என்ன தோணுமா, நம்முடைய மனைவியோட உறவுக்காரா, நம்ம அவளை ஆதரிக்கணும் அப்படின்னு நினைச்சுப்பானா. அவன் நல்லவாளா இருப்பா, நல்லவாளா இல்லைன்றது நம்ம மனைவிக்கு உறவா போயிட்டா நாம காரியம் செய்யணும் அப்படின்னு நினைப்பானாம். அத போல எம்பெருமான் என்ன நினைக்கிறானா, தங்கிட்ட ஒதுங்கின ஒரு பாகவதனுக்கு யாரெல்லாம் சம்பந்தம் இருக்கிறதோ அவர்கள் தங்கிட்ட வரட்டும், வராம போகட்டும். நம்ம கிட்ட வராத ஒரு பாகவதன் அவனுக்கு வேண்டியவா, அவர்களை நாம் ரட்சிச்சாக வேண்டும் அப்படின்ட்டு எம்பெருமான் நினைக்கிறானா. அதனாலதான் எம்பெருமானார் சொல்லச்சு, சம்பந்திகளுக்கும் எந்த குறவுமே இல்லை, நமக்கெல்லாம் எந்த கவனமே இல்லை. ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குல பிரதீபகா அப்படின்ட்டு அந்த ஒவ்வொரு ஆச்சாரியனா புறத்தாழ்வான் சாதிச்சார். அதை போல நமக்கு இருக்கணும் இருக்கலன்றது இல்ல. ஒரு பரமச்சேத்தனும் ஒரு பாகவதன் எம்பெருமான் கிட்ட ஒதுங்கினா, எம்பெருமான் அடிபணிஞ்சிருக்கான், அப்ப அவனுக்கு வேண்டியவனா இத்தனை பேரும், அப்ப நாம அவனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு போனான். அத போல அவனுக்கு வேண்டிய பசங்களாகட்டும் யாராகட்டும் எல்லாரையுமே என்ன பண்ணுவானா, குடும்ப தலைவன் தன்னை அவெல்லாம் அவமதித்தாலும் தன்னுக்கு வேண்டியவனுக்கு தன்னை அவமதிச்சிருப்பாளா இருக்கும். ஆனாலும் நம்ம மனைவிக்கு உறவுகாராச்ச, நம்ம அமைச்சு போயிடுவோம், குடும்பத்துல ஒத்துமை, நாளைக்கு பான் கூப்பிட்டாகணுமே அப்படின்னு நினைச்சுட்டு பண்ற மாதிரி எம்பெருமானை திரும்பி கூட பார்க்காமல் இருந்தாலும் பாகவதர்களிடத்தில் ஒதுங்கியவர்களையும் எம்பெருமான் ரட்சிக்கிறான். அதனால இந்த பிரபத்தி யார் போய் எம்பெருமான் கிட்டக்க என்கிட்ட எதுவுமே கிடையாது, நாம போய் அவன்கிட்ட ஸ்வீகாரம் கேட்கணும்ன்றது அவசியம் கிடையாது. எதுவுமே எம்பெருமானோட கிருபா கடாட்சத்தினால் நடக்கிறது. அவனே நமக்கு ரட்சணோபாயம் நினைச்சு யார் போய் எம்பெருமானை பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அந்த எம்பெருமான் சகலத்தையும் செய்யறானா. அதனால ஒரு பக்தி நிஷ்டன் என்று வரும்பொழுதோ இல்ல ஒரு பிரபத்தி நிஷ்டன் என்று வரும்பொழுதோ பார்த்தோமானால், ஒரு விலை கொடுத்து நாம் எம்பெருமானின் திருவருளை பெறுவது போலவும், இல்ல ஒரு சாமான்யமா ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குழந்தைகளையும் மனைவிகளையும் அவர் உறவுக்காரர்களையும் எப்படி ரட்சிக்கிறார்களோ, ஒரு பத்திரம் எழுதியா ரட்சிக்கிறா இல்ல, அத போல எம்பெருமானுக்கும் நமக்கும் இந்த பிரபத்தி நிஷ்டர்களுக்கு உண்டான ஒரு உறவு முறை என்று சொல்கிறார்கள். ஏன்னா ஏன் பக்தி கூடாது, ஏன் பிரபத்தி தான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப பக்தி அப்படின்னா பக்தி எல்லாருக்குமே வேணும், பக்தி கூடாதுன்னு எங்கேயும் சொல்லல. ஆனா அந்த பக்தியை ஒரு வியாஜமா வச்சு, இந்த பக்தியை சாதனமா வச்சு எம்பெருமானை அடையதான் கூடாது. இதற்கு மேல இந்த பக்தி என்று சொல்லச்ச சில நியத்திகள் விதிமுறைகள்லாம் இருக்கு. இன்னாருக்குதான் கிடைக்கும் பக்தி வச்சு நாம் போய் எம்பெருமானை அடையும் போது கர்ம தியான பக்தி யோகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணினா அது ஒரு நாள் பண்ணலைன்னா அதற்கு சில இதெல்லாம் வந்துடும், தோஷங்கள்லாம் வந்துடும். அதே போல இந்த அதிகாரி நியமம், தேச நியமம், கால நியமம், அதிகார நியமம்லாம் இந்த பிரபத்திக்கு கிடையாது, விஷய நியமமே உள்ளது. ஆனா பக்திக்கு தேச நியமம் உண்டு, கால நியமம் உண்டு, அதிகார நியமம்லாம் இருக்கு. இப்ப சொன்னா சங்கு சக்கர கதாபானேன்னு சொன்னா எந்த மாதிரி காலத்துல திரௌபதி சொன்னா, அவ வீட்டுக்கு வரக்கூடாத ஒரு டயத்துல அந்த எம்பெருமான கூப்பிட்டா இல்லையா, அப்போ எம்பெருமான் வஸ்திரத்தை அனுகிரகம் பண்ணார். அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல கூட
எப்போ வேணாலும் நாம் எம்பெருமானை கூப்பிடலாம். பிரபத்தி என்று பிரபத்தி மார்க்கத்துல பகவானை கூப்பிடும் பொழுது இந்த தேச நியமமோ கால நியமமோ அர்ஜுனன் நீச்சர் நடிவே இறை இவ் அர்த்தம் கேட்டது ஆகையால் சுத்தா சுத்திகள் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்றார் பிள்ளலோகாச்சாரி சாதிக்கிறார். அப்ப அர்ஜுனன் எங்க போய் அவங்க குளிச்சுட்டு வந்து ஆச்சார அனுஷ்டானத்தோட இருந்துட்டா கேட்டுண்டான். சரம ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணும் பொழுது நீச்சர் சொல்றார், யாரெல்லாம் எம்பெருமான திரும்பி பார்க்காம இருக்கார்களோ அவர்கள் நீச்சர்கள். திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். அதனால நீச்சர் நடுவே இறை இவ்வர்த்தம் கேட்டது அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட அந்த நியதிகள்லாம் இந்த பக்திக்கு உண்டு. அதுவும் இல்லாம ஒரு நாம சங்கீர்த்தனமோ இல்ல வேற ஏதோ எல்லாமே அச்சேதனங்கள். நமக்கு எது மோட்சம் கொடுக்கறது? பரமச்சேதனான எம்பெருமான் கொடுக்க போறானே தவிர இந்த நாம சங்கீர்த்தனத்தினாலேயோ இல்ல வேற ஒரு உபாயமோ அந்த உபாயாந்திர நிஷ்டர்களுக்கு அது கொண்டு வந்து கொடுக்காது. அப்போ இந்த நாம சங்கீர்த்தனத்தாலேயோ இல்ல மற்றதையாலேயோ மோட்சம் வேணும்னு நினைச்சாலும் அதுவும் எம்பெருமானது இன்னொருளால் தான் கிடைக்கிறது. என்ன காரணம்னா எம்பெருமான் சிருஷ்டி பண்றான், அவதாரங்கள்லாம் எடுக்கிறான். எதனால எடுக்கிறான்? சேத்தனர்கள் மேல உள்ள ஒரு கருணையினால எடுக்கிறான். அதே போலத்தான் வேதங்கள் எல்லாம் இப்படி ஒரு ஜோதிஷ்ட ஹோமம் பண்ணினா சொர்க்கத்துக்கு போவா, இல்ல வேற ஒரு ஹோமம் பண்ணா இன்னொரு காரியம் நடக்கிறது வேதம் விதிக்கிறது. எதனால விதிக்கிறது அப்படின்னா ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மருந்து கொடுக்குறோம். அந்த மருத்துவர்லாம் இருக்காரு, இங்க டாக்டர்லாம் இருக்காரு. இப்போ அந்த குழந்தைக்கு மருந்து சாப்பிட முடியலன்னா நேரடியாக அந்த மருந்தை கொடுக்காம ஒரு ஏதோ ஒரு சர்க்கரையோ ஏதோ ஒன்று தொட்டு அந்த மருந்தை கொடுப்பா. இப்போ அந்த குழந்தைக்கு பலன் கொடுக்கறது மருந்தா இல்ல அதுக்கு உப்பமா நம்ம ஒண்ணு சர்க்கரை தொட்டு கொடுத்தோமா அதுவா? சர்க்கரையை தொடச்சதுன்னா சர்க்கரை கொடுக்க போறது இல்ல, அதுக்கு உண்டான மருந்து தான் கொடுக்க போறது. பாலே மருந்தா போன்றாருங்க. அப்ப எம்பெருமான் தான் அதுக்கு உண்டான காரியத்தை பண்றானே தவிர இந்த உபாயாந்திர நிஷ்டர்களுக்கு என்று விதித்து இருக்கு. வேதத்தில் விதித்து இருக்கிறது எதுக்கு இருக்குன்னா லோகமானது சத்வ ரஜோ தமோ குணம் சொல்லும் பொழுது ரஜோ குணத்துல இருப்பவர் நிறைய இருப்பா, தமோ குணத்துல இருப்பவர் நிறைய இருப்பா. அப்போ எடுத்த உடனே அவளுக்கு சத்துவ குணத்துல இந்த காரியத்தை பண்ணுனா பண்ண மாட்டான்றதுனால அவளுக்கு ஒரு ஆசையை உண்டாக்குறதுக்கு இந்த தமோ குண நிஷ்டர்களுக்கோ ரஜோகுண நிஷ்டர்களுக்கோ சில காரியத்தை விதித்து அதன் வழியாக எம்பெருமான் அப்படியே மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி அந்த இடத்துல நமக்கு பிரபத்தி நிஷ்டையை காட்டுறானே தவிர எப்படி இந்த மருந்து நம்ம இனிப்பை தடவின மருந்து இனிப்பு மருந்து ஆகாது. அது போல எம்பெருமானுக்கு இந்த புள்ளை காட்டி புள்ளை அழைப்பாரே போலே அப்படின்னு சொல்றார். அத போல அனுபானம் சொல்லுவா. அதனால இந்த பிணிக்கு நமக்கு எம்பெருமான் தான் நமக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் நமக்கு உபாயமாக இருக்கும் பொழுது அவன் பல விதத்துல உபாயாந்தரங்களை காட்டி நமக்கு எது சித்தோபாயம் தான் நமக்கு சிரேஷ்டம். ஏன் பின்ன அவன் ஏன் சித்தோபாயம் இல்லாம ஏன் நமக்கு அந்த சாத்தியோபாயத்தை சொல்றார் அப்படின்னா பகவான் வழி காட்டுறான். ஆனா அந்த வழி எப்படி இருக்குன்னா தமயந்திக்கு நலன் வழி காட்டினானா நெறி காட்டி நீக்கிதியோங்கிறார் நம்மாழ்வார். இப்படி வழியை காமிக்கிறார். ஆனா ஆழ்வார் சொல்றார் அந்த மாதிரி எனக்கு வழியை காட்டி கொடுத்துறாதேங்கிறார் நம்மாழ்வார். அப்ப அந்த வழி நமக்கு அது எப்படி இருக்கான்? அந்த சாத்தியோபாயம்ன்றது வர்த்ததேமே மகத் பயம் பயமா இருக்கான். அதனால்தான் கண்ணன் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம்சோ சர்வ பாபேபியக மோட்சயிஷ்யாமி மாசுச்சகான்னு சொல்லச்ச மாசுச்சகா அப்படிங்கிறார். என்ன நீ இந்த உபாயாந்தரங்களை பார்த்து பயப்படாதே, நீ சாத்தியம் இந்த நான் சித்தமாக இருக்கக்கூடிய சித்தோபாயனான எம்பெருமான் இருக்கிறான், பிரபத்தி நிஷ்டை இருக்கே தவிர இந்த உபாயாந்தரத்தை பார்த்து நீ பயந்துடாதே, அது வழியா நீ வராதே. அதுதான் வர்த்ததேமே மகத் பயம்ங்கிறது பாஞ்சரார்த்த ஆகமத்துல. எனக்கு இந்த உபாயாந்தரத்துல பண்ணிடுவோமோன்னு பயமா இருக்குங்கிறது. அதனால அது எப்படி உபாயாந்தரங்கள் மூலமா எம்பெருமானை அடையுது எப்படின்னா ஒரு பொன்னாலான ஒரு குடத்து நிறைய அப்படியே நிறைய அதுல நல்ல பாவனமான தீர்த்தம் இருக்கு. ஆனா அதுல ஒரு சிட்டிகை கல்லு போட்டாச்சுன்னா அந்த பொன்னாலான தீர்த்தத்துக்கு எப்படி நமக்கு அப்படி ஹானி வருமோ அத போலவா இந்த எம்பெருமான் கிட்டக்க உபாயாந்தரத்து மூலமா அவனை பெறுவது ஒரு எலுமிச்சம்பழத்தை அரசை கொடுத்து ராஜ்யத்தை பெறுவது போல அப்படின்னு சொல்றாருங்க. அத போல ஒரு ரத்தனத்தை பெறுவதுனாக்க நமக்கு ஒரு சோழியை கொடுத்து ஒரு ரத்தனத்தை பெறுவது போலமா எம்பெருமான் சித்தமா இருக்கான். அவன்கிட்ட போய் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்து ராஜ்யத்தை பெறுவாளா? அதனால அத மாதிரி அந்த உபாயாந்திரமா நாம அது பண்ணக்கூடாது. இது எப்படி இருக்குன்னா கோதான உபநயனத்துல கோதானம் வாங்கிப்பாலாம். அப்போ அந்த கோதானம் தகப்பனார்ட்ட வாங்கிக்கலாமா அப்படின்னா அவனது தகப்பனது நினைச்சிட்டு வாங்கிக்கலாமா, தப்பு இல்ல. ஆனா இது என்னோடது நினைச்சிட்டாதான் அந்த அகங்காரம் வந்துரும்ன்றதுனால நமக்கு அது கூடாதுன்னு சொல்லி
மேற்கொண்டு எம்பெருமானை பத்தி ஸ்வரூப நிரூபகம்னா அதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயங்களா இருக்கு. அதனால இப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் நமக்கு எப்படிலாம் அனுகிரகம் பண்றான், இடக்கை வழக்கை தெரியாத சிந்தையந்திக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினா, அதே போல இந்த இவனுக்கு சிசுபாலனுக்கும் எம்பெருமான் வந்து மோட்சம் கொடுத்தான் இல்லையா, அப்படிப்பட்ட பரம காருண்யன். அந்த எம்பெருமானோட இந்த மார்க்கங்களை நம்ம சொல்லும் பொழுது எம்பெருமானது தேகம், அவனோட ரூபம், அவனோட திருமேனி கூட நமக்கு உபாயமாக இருக்குமா. எம்பெருமான திருமேனி நினைக்கிறதே நமக்கு அவ்வளோ விசேஷமா. அதைத்தான் பிள்ளலோகாச்சாரே சொல்லும் பொழுது திருக்கையிலே பிடித்த திவ்ய ஆயுதங்களும் வைத்து அஞ்சல் என்ற கையும் கவித்த முடியும் முகமும் உருவலும் ஆசன பத்மத்திலே அழுத்திய திருவடிகளுமாய் நிற்கிற நிலையே நமக்கு தஞ்சம். இதுல ரொம்ப விசேஷம். இதெல்லாம் சொன்னா மணி ஆயிடும். எம்பெருமானோட குணங்கள் இருக்கே, சுவாமித்வம், அவனோட திருமுடி சுவாமித்வம், அந்த அஞ்சல் வாத்சல்யம், திருவடி அமைக்கச்சு அவனுக்கு சவுலபி, எல்லாரும் போய் பற்றலாம்படி இருக்காது, அழுத்திய திருவடிகள், அங்க போய் எல்லாரும் பற்றலாம்படி இருக்குது. இவனோட குணங்கள்லாம் அதுல பிரகாசம் ஆறுது இல்லையா. அதனாலதான் விராட்டியும் அவனும் விடினும் அவன் திருவடிகள் விழாது தின்கடலா இருக்கும். அதனால்தான் வன்புகழ் நாரன் தின்கடல் சேரேன்னு சொன்னதுனால அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானோட ஒரு திவ்ய சௌந்தரியம், அந்த திருமேனியும் நமக்கு உபாயம் என்பதை காட்டி இதை முடிக்கிறார். அதனால இப்ப திருவடின்னு சொல்றது மற்ற அவயவங்களுக்கும் உப லட்சணம். இப்ப எக்ஸட்ரான்னு சொல்றோம் இல்லையா. அதனால எம்பெருமானுக்கு திருவடினால திருக்கைகளாகவும் இருக்கலாம், திருமேனியா இருக்கலாம், திரு அதரமா இருக்கலாம், திருக்கண்களாக இருக்கலாம், திருமுடியாக இருக்கலாம், திருத்தோல் எல்லாமே. அப்படிப்பட்ட அந்த இடத்துல சொல்லி இவர் அழகா முடிக்கிறார். இத்தால் பிராட்டிக்கு இருப்பிடமாய் குணப்பிரகாசகவுமாய் சிசுபாலையினும் அகப்பட திருத்தி சேர்த்து கொள்ளும் திருமேனியை நினைக்கிறது. ஆக பிரபன்னனான சேத்தனனுக்கு ஆச்சாரியர்களாலும் பெரிய பிராட்டியாராலும் புருஷாகார கிருத்தியம் செய்ய பெற்ற பின் திருமேனியோடும் ஞான சக்தி பூர்த்தி பிராப்தி கிருபையோடு கூடிய பரம புருஷனே உஜ்ஜீவனோபாயனாகிறான். இதுவே உலகாறு நமக்கு காட்டக்கூடிய உய்வு உபாயம் என்று சொல்லி பூர்த்தி பண்ணுகிறார். அடியே ராமானுஜதாசன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்.